மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன். படத்துக்காகவே வந்திருக்கிறேன். நேற்று தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 டிக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். 4 ஷோக்குமே டிக்கெட் இருக்குது. படம் செம்ம ஹிட்டாக இருக்கும், கேரண்டிட்டு. இதில் ஒரு சந்தேகமே இல்லை. 50th வேறு. ஸோ லோக்கி கண்டிப்பாக நல்லா செதுக்கியிருக்காப்புல படத்தை. ட்ரெய்லரில் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பெரிய ஹாய் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் லோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நல்ல ஒரு மிட் ரேஞ்சில் தான் வைப்பு கொடுத்துருக்குறாப்புல. ஏன்னா நிறையா படத்தில் வந்து ஓவரான எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆகுது. இந்த படத்தில் 0 டிசப்பாயின்மெண்ட்ஸாக தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து ஒரு மீடியம் லெவலில் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ படத்தில் கண்டிப்பாக இதோட ஹைப்பு 10 மடங்கு இருக்கும். ஸோ அதோட வைப்பு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். லோகேஷோட படத்தில் வந்து எப்போவுமே ஒரு ஹிண்ட் நிறையா இருக்கும். படத்தில் வந்து அவ்வளோ ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க படம் எப்படி கதை போகும்னு. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம், அன்எக்ஸ்பெக்டட் தான் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த பெர்செப்ஷனில் தான் நானும் போகிறேன். ஸோ ஒரு 0 மைண்ட், நோ எக்ஸ்பெக்டேஷன். படம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். நான் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லைண்ணே. தலைவர் ஸ்க்ரீனுக்கு வந்தாலே போதும், அவ்வளோதான். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். நான் திரும்பி சொல்கிறேன், நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் தலைவர் ஸ்க்ரீனுக்கு வரணும், நான் சந்தோஷமாக தம்பிங்களோடையும் அண்ணனுங்களோடையும் செம்மையாக இருக்கணும். ஆமாங்க, ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கும். மலேசியாலேருந்து வந்திருக்கேன். மலேசியாலேருந்து படம் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எதிர்பார்ப்பில் ஒன்றும் இல்லை, தலைவர் பார்த்தாலே போதும். அந்த சந்தோஷமே பெருசு எங்களுக்கு. நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. மலேசியாலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது படம் பார்க்க. 50 வருஷம் எத்தனையோ டெக்கெட்ஸை தாண்டி எத்தனையோ ஹீரோவெல்லாம் தாண்டி அவர் இன்னும் ஹீரோவாக இத்தனை க்ரோர் படத்துக்கு பட்ஜெட்டோடலாம் நடிக்கிறார். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர், பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லோகேஷ் கனகராஜோட இணைந்து செய்கிறது அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேரும் டான்ஸ் ஆடினது நல்லா இருந்துச்சு. பூஜா ஷோபின் 2 பேருமே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருந்தாங்க. அவர் கூலியாக இருந்தவர்ல, ஸோ அது ரொம்ப இன்னும் இமோஷனலாக இருக்குது அவருக்கு. நல்லா இருக்கு. கூலி செலிப்ரேஷன் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் நான். ஆமாம், எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க சென்னைக்கு. ஆமாம், படம் வந்து ரொம்ப பாஷாவோட பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்குறேன் நான். சூப்பராக இருக்குது படம், பயங்கரமாக இருக்குது. தெறிக்கே விடலாமா அந்த மாதிரி இருக்குது. என்ன சார், சூப்பராக இருக்குது. டைலாக் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆமாம், நான் வந்து 15 வயசுலேருந்து ரஜினி ரசிகர்கள். ஆமாம், ரஜினியாகவே வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் நான். மதுரையில் நான் ஒரு டான்ஸர். ஆமாம், என் பேர் வந்து ரஜினி சுந்தர். இப்போ சென்னைக்கு வந்து தரையில் படம் பார்க்குறக்காண்டி வந்திருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன் நான். ஆனால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். 100 நாள் 150 நாள் ஓடும் இந்த படம், ஓடும். சிறப்பாக இருக்கும். எல்லா ரசிகருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. சார், தலைவர் படம் நல்லா இருக்கும், கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு கூலி டைட்டில் முன்ன நடித்த படம் தீன்னு ஒரு படம் தலைவரோடது. அதோட கண்டினியூவேஷன் தான் இதுன்னு சொல்கிறாங்க. பட் நல்லா தான் இருக்கும். ட்ரெய்லர்லாம் செம்ம வைவாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் ஆக்ஷன் படம் தான். ஆமாம், பவர்ஃபுல். அவர் எப்போ ஆக்ஷன் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எந்த ரோல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் டவுட்டே இல்லை. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு தான் எப்போவுமே. ஒரு 20 வருஷம். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அனிருத் மியூசிக் என்ன குறைச்சலே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். பிரமாதம், அட்டாசம்.
நடிகத்தை பற்றி ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நேரம் இருக்கு. வருஷத்தில் ஒரு நாள் தான் எங்க கையில் வரல சார். ஆடு விடுறாருண்ணா சாரு. ஆடு விடுவாரு கூட நான் பார்த்துருவேன். நீங்க அடிச்சீங்க அப்படியே போட்டு விட்டுருவீங்களா போலீஸுக்கா ரசிகர்களா சண்டை கரெக்டா? அதெல்லாம் போடாதீங்கன்னா இது சும்மா பேசிட்டு இருக்கோம். உடனே போலீஸுக்கு சண்டை பண்ணி போட்டுறாங்க. தயவுசெய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்டீங்கன்னா அதெல்லாம் போடாதீங்க. இருங்க சார். இந்த எல்சிஓ 1000 கோடி இதெல்லாம் எங்களுக்கு கால் தூசிக்கு சமாளம். அவரை சுட்டிதான் எங்களுக்கு எல்சியோ அவர் போட்டோவை போட்டு ஒரு பிஜிஎம் போட்டு 3 நேரம் உட்கார படம் முடிச்சுட்டு வரப்ப எவனாவது மீடியாக்காரங்க வந்து 1000 கோடி அடிக்கும். 75 வயசுல யாருன்னா ஹீரோவை நடிச்சுக்காங்க. ஊரை விட்டு ஓடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தமிழுக்கு அடையாளம் மக்கள் ரஜினிகாந்த் தான். ஹாலிவுட்